இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பயங்கரமான ரோகங்களும் யம பயம், சத்ரு பீடை நீங்கள் சுலபமாக கர்ப்பவதிகளுக்கு குழந்தை ஈஸியாக பிறக்கும். குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தைகள் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் நோய் நீங்கி பூரண வாழ்வார்கள். வயதானவர்களாக இருந்தால் கூட நோய் நொடி இல்லாமல் நல்லா திம்பாக எழுந்து நடந்துட்டுருப்பா, விளைய வருவா. இத்தகைய அபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம் அமிர்த சஞ்சீவினி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. அமிர்தம் அப்படின்றது உயிர் காக்கக்கூடிய ஒரு உணவு. அந்த அமிர்தத்தை இந்த ஸ்தோத்திரத்தை கேட்குறவள் தலையிலையும் சொல்கிறவர்களுடைய தலையிலையும் சாட்சாத் அந்த எம்பெருமானே அந்த அமிர்தத்தை தெளித்து அவர்களை ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வியாதி அற்றவர்களாக சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளவர்களாக காப்பாற்றி தருவார். அப்படிங்கிறது அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு சமாச்சாரம். இவர்தான் அந்த அமிர்த சஞ்சீவினி பெருமாள். இந்த அமிர்த சஞ்சீவினி பெருமாள் நம்மளை எப்போவும் துணைக்கி இருந்து காப்பாற்றுவார். இந்த அமிர்த சஞ்சீவினி ஸ்தோத்திரத்தை சொல்லி என்னிடம் ஜோதிடன் கேட்க வந்தவளுக்கு நான் சொல்லி அனுப்பின பொழுது ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியினுடைய குடல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப தூரம் குடலுக்குள்ளே நிறைய கேன்சர். அப்போது அந்த பெண்மணியினுடைய மகன் என்கிட்ட ஜாதகம் கேட்கறதுக்கு வந்திருந்தேன். அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியலன்ற என்னன்னு தெரியல, வயசு 70 வயசு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னபொழுது நான் ஜாதகத்திலேருந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லி இந்த பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்ல சொன்னேன். சிறந்த மருத்துவர் அவளுக்கு கிடச்சி அந்த பெண்மணி இப்பொழுது 80 வயசாகிறது, நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கார். அதனால் கண்ட உண்மையாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் எதுக்கோசரம் சொல்கிறேன் அப்படின்னா, நாம்ளும் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு இதை கேட்கணும், சொல்லணும் அப்படிங்கிறது தான். சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்க, சொல்ல தெரியலன்னா இந்த ஸ்தோத்திரத்தை அவசியம் ஒரு முறை போட்டாது கேளுங்க. அப்படி பண்ணுறதுனால எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் தன்வந்திரி பெருமானுடைய ஸ்தோத்திரம். அந்த தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறவர் இவர் தான். இந்த தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறவர் நம்மள இந்த உலகத்தில் மருத்துவர்களெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியா மேலே இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் அவர். சில கோவில்களில் கூட தன்வந்திரி பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கும். இந்த தன்வந்திரி பெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணினா வலிப்பு நோய் இருக்கிற யாராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவளாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த வலிப்பு நோய் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கிறதுன்றது உண்மை. இப்போ இந்த ஸ்தோத்திரத்தை இதில் நான் கொடுக்குறேன். இந்த ஸ்தோத்திரம் சுதர்சன சம்ஹிதை அப்படிங்கிற
ஒரு நூலில் ஒரு பாகமாக இந்த ஸ்ரீ அமிர்த சஞ்சீவினி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்தோத்திர புத்தகம் அநேகமாக கடைகளில் கிடைக்காது. 101 வயதான ஒரு பெரியவர் என் மேலே இருக்கிற பாசத்தினால எனக்கு இதை கொடுத்தார். அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை இதில் படிக்க போகிறேன். நம்மளும் சந்தோஷமாக கேட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். ஸ்ரீ அமிர்த சஞ்சீவினி ஸ்தோத்திரம் அத்தா பரமஹம் வக்ஷ்யே அமிர்த சஞ்சீவனம் தவம் யஸ்யானுஷ்டானமாத்ரேண மிருத்யுர்தாராத் பலாயதே அசாத்யாः கஷ்டசாத்யாश्च மகாரோகா பயங்கராः. பயங்கரமான ரோகங்கள், பயங்கரமான கஷ்டங்கள்லாம் என்ன ஆகும்னா சீக்கிரம் நஷ்யந்தி படத்னாத், சீக்கிரமே ஓடி போயிடும் அந்த கஷ்டமெல்லாம். அஸ்யாயுஷ்ச பிரவர்த்ததே ஷாகினி டாகினி தோஷாः குத்ருஷ்டி கிரகசத்ருஜாः பிரேதவேதால யக்ஷோத்தா பாதானஷ்யந்தி சாக்கிலாः துரிதானி சமஸ்தானி நானாஜன்மோத்பவானி ச சம்சர்கஜ விகாராணி விலீயந்தேஸ்ய பாடதः சர்வோ பத்ரவநாசாய சர்வபாத பிரசாந்தயே ஆயுர்ப்ரவருத்த யே சைதத் ஸ்தோத்ரம் பரமம் அத்புதம் பாலக்ராமீபூதானாம் பாலானாம் சுகதாயகம் சர்வாரிஷ்டஹரம் சைதத் பலபுஷ்டீகரம் பரம் பாலானாம் ஜீவனாயைதத் ஸ்தோத்ரம் திவ்யம் சுதோபயம் மிருதவத்சத்வஹரணம் சிரஞ்சீவினகாரகம் மகாரோகாபிபூதானாம் பஜம் வியாகுலிதாத்மனாம் சர்வவ்யாதிஹரணம் பயக்னம் அமிர்தோபமம் அல்பமிருத்யுச்ச அபமிருத்யுச்ச பாடாதஸ்ய பிரணஷ்யதி ஜலாக்னிவிக்ஷசாஸ்த்ராரி நகிஷிங்கி பயம் ததா கர்ப்பரக்ஷாகரம் ஸ்திரீணாம் பாலானாம் ஜீவனப்ரதம் மகாரோகஹரம் ருணாம் அல்பமிருத்யுஹரம் பரம் பாலாவிருத்தாश्च தருணா நராநாயஸ்து கீதாः பவந்தி சுச்சினா பாடா தஸ்ய லோகே சிராயுஷः அஸ்மாத் பரதரம் நாஸ்தி ஜீவனோபாய ஐஹிகः தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பாட யஸ்ய ஸ்வமாச்சரேத் ஆயுதாவிருத்திகம் வாத சஹஸ்ராவிருத்திகம் ததா ததர்த்த யவா ததர்த்தம் வா படதே தச்ச பக்திதः
कलभो विष्णुराराध्य दीपं प्रज्वाल्य यत्नतः सायं प्रातश्च विधिवत् स्तोत्रमेतत्पठे सुधीः सर्पिषा हविषा वापि संज्ञावेनत्तभक्तितः दशांशशान्तो होमं कुर्यात् सर्वर्थसिद्धये नमो नमो विश्वविभावनाय नमो नमो लोकसुखप्रदाय नमो नमो विश्वसृजेश्वराय नमो नमो भुक्तिवरप्रदाय नमो नमस्ते किललोकवाय नमो नमस्ते किल कामदाय नमो नमस्ते किल कारणाय नमो नमस्ते किल रक्षकाय नमो नमस्ते सकलातिहर्त्रे नमो नमस्ते विरुजप्रकृत्रे नमो नमस्ते किल विश्वधर्त्रे नमो नमस्ते किल लोकभर्त्रे सृष्टं देव सराचरं जगदितं ब्रह्मस्वरूपेण ते सर्वं तत्परिभाष्यते जगदितं विष्णुस्वरूपेण ते विश्वं संह्रियते तदेव निखिलं रुद्रस्वरूपेण ते संशिन्यामृतशीकरैकरमः रिष्टं चिरञ्जीवय यो धन्वन्त्री सञ्जयादिक नितक्षीराब्धितो निःसृता हस्ताभ्यां जनजीवनाय कलशं पीयूषपूर्णं तदत् आयुर्वेदमरीरसज्जनरुजां नाशाय सत्वं मुदा सञ्चिन्त्यामृतशीकरे महारिष्टं चिरञ्जीवय स्त्रीरूपं वरभूषणं वरदरं त्रैलोक्यसम्मोहनं कृत्वा पाययति स्मयसुरगः नान्पीयूषयत्युत्तमं चक्रे दैत्यकर्णान् सुधाविरहितां सम्मोच्य सत्वं मुदा सञ्चिन्यामृतशीकरैर्हरमहारिष्टं चिरञ्जीवय चाक्षुक्षोदधि सम्प्लवावभूवेत वशजगृहे सिञ्चामृतगणैर्शिरं जीवय जीवय पृष्ठमन्त्रनिर्गुण निद्राक्ष कमटाकृते सिञ्चामृतगणैः शिरं जीवय जीवय याञ्चाचल पवित्रास मुक्तनिर्झरवामन सिञ्चामृतगणैः शिरं जीवय जीवय करोत्तारहिरण्याक्ष गातक्रोडाकृते प्रभो सिञ्चामृतगणैः शिरं जीवय जीवय भक्तत्रासविनाशात् चण्डत्वनृहरे विभो सिञ्चामृतगणैः शिरं जीवय जीवय क्षत्रियारण्यसञ्चेद गुडारकररेणुक
सिञ्चामृतगणैः चिरञ्जीवय जीवय रक्षो राजप्रदावाप्ति शोषणासुखराघव सिञ्चामृतगणैः चिरञ्जीवय जीवय भूपारोऽसुरसन्दोह कालाग्नेरुक्मणीपते सिञ्चामृतगणैः चिरञ्जीवय जीवय वेदमार्ग रत दर्श विभ्रान्त्यै बुद्धरूपदृक् सिञ्चामृतगणैः चिरञ्जीवय जीवय कविवर्णस्यया स्पष्ट धर्मधर्यै कल्कि रूपबा सिञ्चामृतगणैः चिरञ्जीवय जीवय असाध्या कष्टसाध्या मे महारोगा भयङ्कराः छिन्दितानां सुचक्रेण चिरं जीवय जीवय अल्पमृत्युं च अपमृत्युं महोत्पादान् उभद्रवान् भिन्दिगदादैः चिरं जीवय जीवय अहं न जाने किमपि त्वदन्य समाश्रयेनाथपदाम्बुजं ते पुरुष्वतद्यञ्जनसिद्धितं ते सुकर्मणा केन तमक्षमीपां त्वमेव धातु जननी त्वमेव नादश्च त्वमेव बन्धुः विद्याधनागार कुलं त्वमेव सर्वं मम देवदेव न मे अपराधं प्रविलोकय प्रभो अपराधसिन्धोश्च दयानिधिस्त्वं दातेन तुष्टोऽपि सुतः सुरक्ष्यते दयानुदातेव तु सर्वदास्मान् अहविस्मरणाद नमां तदा करुणया निजया परिपूरितः भुवि भवान्यजिमेन गिरक्षकः कथमगो मम जीवनमत्तवै दहदग कृपया त्वं यादिजालं निचालं हर हर करवालं च अल्पमृत्योकरालं निजजनपरिपालं त्वां भजे भावजालं कुरु बहुकालं जीवितं मे सदा बलं नयन्त्र धर्मा शरणं ददानं व्रतं न यागो न च विष्णुषच्च न पितृको विप्रवरामनश्च स्वल्पायुषस्तत्र जना भवन्ति क्लीं ह्रीं क्लीं ह्रीं नमो भगवते जनार्दनाय सकलदुरितानि नाशय श्रौं आयुरारोग्यं कुरु ह्रीं दीर्घमायुर्देहि द्वेहि स्वाहा अस्य धारणतो यावदल्पं मृत्यु प्रशाम्यति गर्भरक्षाकरं स्त्रीणां बालानां जीवनं परं शतं पश्चाशतं सत्यादेव पञ्चादि
विंशतिं पुस्तकानां द्विजेभ्यस्तु तद्यादीर्घोषब्दये भूर्जभद्रे विनित्येतं चुण्डे वा बाहुमूलके सन्धारये गर्भरक्षा बालरक्षा न जायते सर्वे रोगा विनश्यन्ति सर्वापादा प्रशाम्यति दृष्टि जम्ब भयं नश्येत् तदा प्रेदानिजं भयं यया गदितमेदत्ते अमृतसञ्जीवनं परम् अल्पमृत्युहरं स्तोत्रं मृतवत्सत्ननाशनम्. ஸ்ரீ மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். யமனையை எதிர்த்து போராடின அந்த மார்க்கண்டேயர் எழுதின மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். மார்க்கண்டேய உவாச்ச நாராயணம் சகஸ்ராட்சம் பத்மநாபம் புராதனம் பிரணதோஸ்மி ரிஷிகேஷான் किं मे मृत्यु करिष्यति गोविन्दं पुण्डरीकाक्षम् अनन्तम् अजमव्ययं केशवं च प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति वासुदेवं जगद्योनिं पातु वर्णमधित्रियं दामोदरं प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति शङ्खचक्रधरं देवं शन्नरूपिणमव्ययम् अदोक्षजं प्रभवन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति वाराहं वामनं विष्णुं नारसिंहं जनार्दनं माधवं च प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति पुरुषं पुष्करं पुण्यं क्षेमबीजं जगत्पतिं लोकनाथं प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति भूतात्मानं महात्मानं जगद्योनिम् अयोनिजं विश्वरूपं प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति सहस्रशिरसं देवं व्यक्तदाव्यक्तसनातनं महायोगं प्रपन्नोऽस्मि किं मे मृत्यु करिष्यति इत्युदीरतमाकर्ण्य स्तोत्रं तस्य महात्मनः अपयादस्तदो मृत्यु विष्णु दरतैश्च पीडितः इति तेन जीतो मृत्हर मार्कण्डेयेन धीमता प्रसन्न पुण्डरीकाक्षे नृसिंहे नास्ति दुर्लभ मृत्युमृत्युञ्जयमिदं पुण्यं मृत्युप्रशमनं शुभं मार्कण्डेय हि ताताय स्वयं विष्णुरुवाचः ययिदं पठतेद्भक्त्या त्रिकालं नियतं शुचि न अकाले मृत्युस्य स्यात्तरस्याच्युतचेतसः हृत्पद्ममध्ये पुरुषं पुराणं नारायणं शाश्वतमादिदेवं सञ्चिन्त्य सूर्यादभिराजमानं मृत्युं योजितवान् सदैव.